டூ மேக்ஸ் டியூட்டோரியல் நம்ம கிளாஸில் வந்து ரெசிடியூஸ் தரங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு சம்மு பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 2 டிஇசட் வேர் சி இஸ் மாடலஸ் இசட் ஈக்குவல் டு 3. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 3 சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் சம்மு வந்து போன கிளாஸில் பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஈஸியாக புரியும். சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 3ல் 3 இந்த பாயிண்ட்டு, அதே போல் இது வந்து மைனஸ் 3ல் 3. போல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து ரெசிடியூ கண்டுபிடிப்போம். இதுக்கு வெளியில் போச்சுன்னா அது 0ன்னு நமக்கு தெரியும். ஓகே, சொல்யூஷன். கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதிங்க. இன்டெக்ரல் ஓவர் சி இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2. இதோட ரேடியஸு மாடலஸ் இசட் ஈக்குவல் டு 3 சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் காச்சே ரெசிடியூஸ் தர ஃபார்முலா நமக்கு தெரியும். அதோட ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 2 பை ஐ சம் ஆஃப் ரெசிடியூஸ். எத்தனை ரெசிடியூஸ் வருதோ அதெல்லாம் வந்து கூட்டிக்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து போல்ஸு அதோடைய ஆர்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டர் வச்சு தான் நம்ம வந்து ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலான்ட்டு பார்ப்போம். இப்போ போல்ஸு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு போல்ஸ் வேணும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து டினாமினேட்டர் எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணிங்க. அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 2 இருக்குது. ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா இசட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், இசட் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கிடைக்கும். போல்ஸ் வந்து 1 2ன்னு கிடச்சிருக்கு. இதோட ஆர்டர் வந்து இசட்டுக்கு மேலே பவரில் வந்து 1 தான் இருக்குது. அதனால் இது வந்து ஆர்டர் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். லிமிட் இசட் டெண்ட்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ எஃப் ஆஃப் இசட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதோட ரெசிடியூஸ் வந்து கண்டுபிடிப்போம். இதுவே வந்து 3 4 5 வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா சொல்லிக்கோங்க. 1 பை n மைனஸ் 1 ஃபேக்டரியல் லிமிட் d divided by dz n minus 1 z minus a whole power n f of z. இந்த ஃபார்முலா வந்து போன சம்மில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து 2 போல் கிடச்சிருக்கு, z equal to 1 z equal to 2. அப்போ இது வந்து சர்க்கிளுக்குள்ளே தான் வருதான்னு பார்த்துங்க. இது வந்து 0, அப்போ 3ன்னா இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். அப்போ இது சர்க்கிளுக்குள்ளே தான் வருது. அப்போ இந்த 2 போலுக்கும் வந்து நம்ம வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ ஃபார்முலான்னா integral over c f of z dz equal to 2 pi I residues z equal to 1 ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ரெசிடியூஸ் z equal to 2. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிடியூஸ் z equal to 1, ரெசிடியூஸ் z equal to 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா லிமிட் z tends to 1 into z minus 1 ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of z z squared plus 1 divided by z minus 1 z minus 2. அப்போ இதில் வந்து மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் உள்ளதில் வந்து இசட்டுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணால் 1 + 1, அப்போ வந்து 2 கிடைக்கும். 2 divided by இந்த 1 போட்டோம்னா -1 கிடைக்கும். அப்போது ரெசிடியூஸ் z equal to 1ஓட வேல்யூ வந்து -2. நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூஸ் அடுத்து வந்து 2 கண்டுபிடிப்போம். செகண்ட் போல் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சோன்னா லிமிட் z tends to 2 z minus a, ஏங்கிறது தான் இந்த 2 இன்ட்டு f of z ஓட வேல்யூ வந்து இன்ட்டு f of z ஓட வேல்யூ z squared plus 1 divided by z minus 1 z minus 2. அப்போது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளது லிமிட் z tends to 2 என்ன இருக்குது, z squared plus 1 divided by z minus 1. இப்போ z இருக்கிற இடத்துல வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 + 1 5 ஆகிடும். 5 divided by 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும், divided by 1. அப்போ 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ ரெசிடியூஸ்
இசட் ஈக்குவல் டு டூவோட வேல்யூ வந்து 5. இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்டகரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 2 pi I இன்ட்டு ரெசிடியூஸ் இசட் மைனஸ் 1. இசட் மைனஸ் 1 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 கண்டுபிடிச்சிருக்கோமா? -2. அடுத்தது ரெசிடியூஸ் இசட் ஈக்குவல் டு 2. இசட் ஈக்குவல் டு 2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இசட் ஈக்குவல் டு 2 வேல்யூ வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 5 இது ரெண்டு கூட்டம்னா 2 pi I 3 கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் 6 pi I. அப்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை z மைனஸ் 1 z மைனஸ் 2 இன்ட்டு dz. இதோட ஆன்சர் வந்து 6 pi I ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 6 pi I பார்த்துங்க. கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு வந்து போல்ஸ் ஆர்டர் கண்டுபிடிங்க. ஆர்டர் வந்து 1 சிம்பிள் போல்ஸாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இதுவே வந்து அதிகமாக க்யூப்பு 4 5 இந்த மாதிரி அதோட வந்துச்சுன்னா செகண்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணிவிட்டு ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.